அவமானத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு. என்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்கல, ஒரு புழுவை போல பார்க்குறாங்க. என்னைக்கு எனக்கு இதில் இருந்த விடுதலை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கான ஒரு முக்கிய பதிவும் இந்த பதிவு. கண்ணுக்கு எட்டின வரைக்கும் சந்தோஷம் இல்லை. வெற்றி அப்படின்றது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது? இது வரைக்கும் நான் சிரிச்சியே பல வருஷம் ஆகுது. எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடுமோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, ஏது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, கடவுள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை எப்படி வச்சிருக்காரு, எப்படி இருந்தால் அதை எப்படி உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு உங்களுக்கு பேசப்படும். ஆனால் இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யும்போதே உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு பிரைட்டாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு வெளிச்சமும் உங்கள் இடத்தை நோக்கி வரும். தயவு செய்து சவால்களை சந்திக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு இந்த பதிவு மிக முக்கியம். காலத்தை கடத்தினது போதும், இனி காலத்தை நான் மூலதனம் ஆக்குவேன் அப்படின்னு துடிக்கும் நெஞ்சங்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கலாம், துன்பத்தையும் கொடுக்கலாம். துன்பம் கொடுப்பது அத்தனையும் கெட்டதுன்னு சொல்லிட முடியாது, சந்தோஷம் கொடுப்பது அத்தனையும் நல்லதுக்குன்னு சொல்லிட முடியாது. இங்கே கஷ்டத்தை வெற்றியை கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாட முன் வரலை. கஷ்டம் ஒரு வாய்ப்பாக இங்கே பயன்படுத்திக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஆனால் கஷ்டத்தை ஒரு எதிர்வினையாக நினச்சி செயல்பட்டு அதில் மூழ்கடிச்சு திணறிக்கிட்டு இருக்கிறவங்க இங்கே அதிகம். கடவுள் வெற்றி தோல்வி அப்படின்னு யாருக்கும் கொடுக்கல. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு படிக்கட்டு. வெற்றி பெறுவதற்கும் நம்ம அடுத்த பிறவியை எடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு படிக்கட்டுக்களாக இங்கே அமைச்சு கொடுக்குறாரு. எனக்கு பிடிச்ச படிக்கட்டில் தான் நான் ஏறுவேன், பிடிக்காத படிக்கட்டில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நிறைய. அப்போ பிடிச்ச படிக்கட்டு கடவுளுக்கு பிடிக்காத படிக்கட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச படிக்கட்டு கடவுளுக்கு பிடிக்காத படிக்கட்டாக இருக்கும், கடவுளுக்கு பிடிக்காத படிக்கட்டு உங்களுக்கு பிடிச்ச படிக்கட்டாக இருக்கும். அப்போது வாழ்க்கையில் நம் முன்னாடி என்ன இருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டா வாழ்க்கையில் பிரச்சனைகள் 100க்கு 100 தீரும். எல்லாரோடும் பாருங்களேன் வளைவு நெளிவோடு தான் இருக்கும்.
இந்த ரோடு ரொம்ப வளைஞ்சு இருக்குது, நான் போக மாட்டேன், இந்த ரோடு நேராக இருக்குது, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட பைத்தியக்கார உலகத்தில் இல்லை. ஸோ வாழ்க்கைன்றது நெளிவு சுழிவு, அப்படிலாம் தாண்டி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ தான் ஒரு அழகான கோலம் எப்படி இருக்கு, எத்தனை நெளிவு, எத்தனை சுழிவு, எத்தனை புள்ளி, எத்தனை கோடு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாது, ஆனால் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு அழகான கோலம் உங்கள் கண்கள் முன்னாடி காட்சி அளிக்கும். அதே போல் வாழ்க்கையிலையும் நெளிவு சுழிவுகளை கடவுள் கொடுக்குறார். ஏன் தெரியுமா? வாழ்க்கையை அழகுபடுத்த. அதை அழகுபடுத்தக்கூடிய வாழ்க்கையை அந்த கஷ்டத்தில் இருந்தும், அந்த நஷ்டத்தில் இருந்தும், இன்னொன்று சந்தோஷத்தில் இருந்தும், வெற்றியில் இருந்தும் ஆரம்பமாகும். இன்றைக்கி ஒரு மனுஷன் ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக துன்பத்தையும் சோதனையும் தாண்டினவனாக இருப்பான். அது இல்லாமல் யாரும் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. எத்தனையோ அடி, எத்தனையோ உதை, எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ நம்பிக்கை துரோகம், இது மாதிரி பல கதைகளை எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய கதையும் எதனால் எழுதப்பட்டது தெரியுமா? கண்ணீரினால் எழுதப்பட்டது. கண்ணீரினால் எழுதப்பட்ட கதை தான் கதைக்கு வலு சேர்க்கும். ஆனால் இங்கே விடுற கண்ணீர் தேவையில்லாமல் கரைஞ்சி போயிடுது, ஆவியாக போயிடுது. உங்களோட ஒவ்வொரு கண்ணீருக்கும் அர்த்தம் இருக்குதுன்னா கஷ்டத்தை ஒரு நண்பனாக பார்த்து எழுந்திருச்சு நிற்க பழகுங்க. உலகத்தில் பகை அப்படின்றது எதுவுமே இல்லை. எல்லாமே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். நல்லதையும் கற்றுக்கோ, கெட்டதையும் கற்றுக்கோன்னு சொல்லலை. சரி, கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதுலேருந்து வெளிவர முயற்சி செய்யணும். இல்லை, நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கை இப்படி தான், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பேச்சை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றியும் ஒரு மர்மமான ஒரு இருண்ட இரவு தான் இருக்குமே தவிர வெளிச்சம் இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ ஒரு நொடி பொழுதும் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த நொடிக்கு ஒரு அனுபவம் வரும், போன நொடிக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு, அடுத்த நொடிக்கு எப்படிப்பட்ட அனுபவம் வரும்னு தெரியாது. அப்போது எண்ணங்கள், நம்முடைய சொற்கள், நம்ம சொல், நம்ம செயல் எல்லாமே வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. வெளியில் இருந்து தான் உள்ளே போகுது, உள்ளே இருந்து தான் வெளிப்படுத்துது. வெளியில் போனது உள்ள தங்கலை, எங்கேயுமே தங்கலை. வெளியில் என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, எவ்வளோதான். அப்போ போன ஜென்மத்திலையும் என்ன பார்த்தோம், என்ன கேட்டோம், அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் என்ன பார்த்தோம், என்ன கேட்டோம். அப்போ எல்லா ஜென்மத்திலையும் என்ன பார்த்தோம், என்ன கேட்டோம், இதுதான் நம்ம ஆழ் மனசில் போய் பதிஞ்சு நிற்குது. அது வெளிப்படுத்தக்கூடிய விதம், அது செயல்படுத்தும் விதம், அந்த செயலுக்கு ஏற்ற விளைவுகள், இதை பொறுத்து தான் நம்ம கேட்டது சரியா, பார்த்தது சரியா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். முடிவுக்கு வந்துட்டாதான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம சரியாக செஞ்சுருக்கோமா, சரியாக செய்யலையானே தெரியும். அப்போ ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா முடிவுக்கு வந்திருக்குது. என்ன தெரியுமா? பண்ணது, கேட்டது, செஞ்சது எல்லாமே தப்பானதாக இருக்குது. அதனால தான் இந்த தோல்வி வந்திருக்குது. அப்போது இந்த தோல்வியை வராத மாதிரி அடுத்த விஷயங்கள் என்ன இருக்குதுன்னா, பண்ணது, கேட்டது, செஞ்சது, சொன்னது எல்லாமே ரிவைஸ்டாக இருக்கணும். அப்படியே மாற்றி வாழணும். இல்லைன்னா ஒரே விஷயங்கள் தொடர்ந்து பல துன்பத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதன் மூலமாக நிம்மதியை பெற முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையை அது உருவாக்கும். இப்போ கடவுள் ஒவ்வொரு துன்பத்திலையும் சான்சஸ் கொடுக்குறாரு. அந்த சான்ஸ் எடுக்காதது ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்குது. அவன் சான்ஸை எடுத்து அதில் இருந்து அவன் செயல்பட்டான் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்.
இங்கே வாழ்க்கையில் வெற்றின்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரே வழி, உங்கள் மனசு மாறாத வரைக்கும் அந்த வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது, அதை தக்க வச்சுக்க முடியாது. அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாத ஒரு கனி. அப்போ மனசை மாறிடுச்சுன்னா வெற்றி உங்கள் வசப்படும். அப்போ மனசை மாறுவதற்கு தான் நாம் இத்தனை விஷயங்களை நம்ம செய்யணும். அப்போது ஒரு விஷயம் மாறுதுன்னா அதை நாம் என்கரேஜ் பண்ணணும், நாம் மோட்டிவேட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லிருக்கக்கூடிய விஷயந்தான், ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிங்க, அதனுடைய அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அது உங்களுக்கு பெரிய செயலை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும். எடுத்த உடனே 1000 படிக்கட்டு ஏற வேண்டாம், இன்றைக்கி ஒரு 10 படிக்கட்டு இறங்குங்க. அடுத்தது 20 படிக்கட்டு இறங்குங்க. அடுத்தது 40 படிக்கட்டு முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்லை. அடுத்தது 60, அடுத்தது 100. இது மாதிரி பழகும்போது தான் கஷ்டமே தவிர பழகிட்டா எல்லாமே ஈஸியாகிடும். அப்போ பெரிய டாஸ்க் எடுக்க வேண்டாம், சின்ன சின்ன டாஸ்க் எடுங்க. அந்த டாஸ்கை எடுத்து அதை செயல்படுத்தி வெற்றி காண வேண்டும். வெற்றி காண்ற அளவுக்கு அந்த டாஸ்க் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 1000 படிக்கட்டு வேண்டாம், 10 படிக்கட்டு, ஜஸ்ட் 10 படிக்கட்டு. 10 படிக்கட்டை ஏறி இறங்கி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 10 படிக்கட்டை ஏற வச்ச சாய்ப்பாவுக்கு நன்றி. நாளைக்கு 20 படிக்கட்டை ஏற வைக்க போகிற சாய்ப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த நாள் 20 படிக்கட்டு இல்லை, அடுத்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி அடுத்தது 10 படிக்கட்டு சேர்த்து 30 படிக்கட்டு ஏறுவோம். அப்போது சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வளர்ச்சி ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ சந்தோஷம் அப்படின்றது காணாமல் போயிடுச்சா? சந்தோஷம் இருக்குது, மறைஞ்சிருக்கு. துக்கம் மறையில் ஏற்ற மாதிரி நிற்குது, அவ்வளோதான். எது நிற்கணும் எது நிற்கக்கூடாதுன்றதை நாம் முடிவு பண்ணிவிட்டு அதன் பேஸ் பண்ணி களத்தில் இறங்குனா எது நிற்கணுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அது உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். இல்லைனா நிற்கக்கூடாதது நிற்கும், நிற்கிறது உங்கள் கிட்டேயே நிற்காமல் போயிடும். அப்போ இங்கே வெற்றி, வீட்டுக்கு அமைதி, வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பம் எதுவுமே நாமளே உருவாக்கப்பட்டதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல நெருப்பு இருக்குது, ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னா அந்த இடத்த தாண்டி வேறு இடத்துக்கு போகணும். இல்லை, நெருப்பு எரியுது, புகை வருது, எனக்கு கண் எரியுது, எனக்கு உடம்பு சூடாகுது, நெருப்பு மலமலன்னு வருதுன்னா இப்போ நெருப்பு எரியுது, அங்கேயே நிற்கிற. அப்போ இதை சொல்லி கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அப்போது ஒரு செயல் செய்யும்போது துன்பம் ஏற்படுது. அந்த துன்பம் ஏற்படுவதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த துன்பத்தை கட் பண்ணலாம். இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயத்தை யோசித்தா அந்த துன்பத்தை அடித்து விரட்டலாம். அப்போ ஏன் அந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று சக்தியையும் ஏற்படுத்த முயற்சி பண்ணலை, அதனால் எந்த மாற்றமும் ஏற்படலை. பிரச்சனை அப்படின்றது இதுதான். எது? உங்கள் மனசு மாறாதது தான் இங்கே பிரச்சனை. மற்றபடி ப்ராப்ளம் அப்படின்றது ப்ராப்ளமே இல்லை. ப்ராப்ளம்ன்றது நீங்கள் தான் ப்ராப்ளம். எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, நான் தான் ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு யார் காரணம்? நீங்கள் தான். எல்லாமே நானா? எஸ், எல்லாமே நீங்கள் தான். எல்லாமே நீங்கள் தான். ஒரு சின்ன விஷயத்தை போட்டு குழப்பி முடிவு பண்ணக்கூடிய அந்த விதம் உங்களை தாண்டி வேறு யாருக்கும் வராது. ஒரு பெரிய கற்பனைக்குள்ளே வாழ்க்கையை வடிவமைக்கிறீங்க. அந்த கற்பனை எப்படி இருக்குதுன்னா பாதாளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாதாளத்துக்குள்ளே வேதாளங்கள் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ வேதாளத்துக்கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவு அந்த பயத்தை பொறுத்து தான் அமையுது. அதனால் முடிவு எடுக்க முடியாமல், யோசிக்க முடியாமல் ஒரு குழப்பத்தின் படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த குழப்பந்தான் உங்களுக்கு பெரிய ஆபத்தை இங்கே கொடுக்குது. ஸோ ஆபத்து இல்லாத வாழ்க்கை வேணுமா? தோல்விகள் இல்லாத வாழ்க்கை வேணுமா? நோய்கள் இல்லாத வாழ்க்கை வேணுமா? முடியவே முடியாதுன்றத எதை வச்சு சொல்கிறீங்க?
இப்பயும் சொல்லுனே, முடியாதுன்றத உங்களை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் சூழ்நிலையும் சொல்லலாமா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நினச்சி நீங்கள் அது முடியாதுன்னு முடிவு பண்ணதால தான் முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வரலாற்றை பாருங்கள், சாதனை படைத்தவங்களை பாருங்கள், உங்களை விட பெரிய கஷ்டத்தை அனுபவித்து அந்த துன்பத்தில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மகா சக்தி பொருந்திய மனிதர்களை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அவங்க சிலர், அதனால தான் அவங்கள பற்றி தெரியல. ஆனால் பலர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, நம்மளை விட பயந்து, நம்மளை விட நடுங்கி, நம்மளை விட எதற்கும் தகுதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் நினைச்சு இருக்கக்கூடிய மக்கள் இங்கே பலராக இருக்கிறாங்க. இதான் உண்மை. அப்போது உங்களுடைய பலத்தை நாம் தெரிஞ்சிக்காம அந்த பலத்தை பலகீனமாக மாற்றிட்டோமோன்னு தோணுது. பலகீனமான மனுஷன் வெற்றி பெற முடியாது, ஆனால் பலசாலி மனுஷன் ஏன் வெற்றி பெற முடியல? கடவுள் கொடுத்த அத்தனை மனித வைரங்களும் பலசாலிகள் தான். கடவுள் படைத்த அத்தனை மனிதர்களும். ஆனால் மனுஷன் ஏன் இங்கே பலகீனமாக ஆகுறான்? அப்போ தன்னுடைய பலத்தை மறந்ததால் வச்சுக்கலாமா? தன்னுடைய பலத்தையும் மறந்தான், தன்னுடைய குணத்தையும் மறந்தான், தன்னுடைய வீரத்தை மறந்தான், தன்னுடைய மன வலிமையை மறந்தான், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தத்துவத்தை மறைந்தான். ஸோ அத்தனை நல்ல விஷயத்தையும் அவன் மறந்தான். உழைக்க மறந்தான். உழைப்பு தான் உயர்வுன்றதை சுத்தமாக மறந்தான். இன்றைக்கி பல பேருக்கு உழைக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக இல்லை. உழைச்சி முன்னேறணும் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. உழைக்காமல் முன்னேறினா அவர் ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க. நீங்கள் உழைக்க கற்றுக் கொடுத்தாதான் உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ அவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். உழைக்க வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு உழைக்கவும் தெரியாது, அவனுக்கு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ஸும் தெரியாது, அவன் நெகட்டிவாகவே இருப்பான். அவன் பல பேருக்கு தலைவலியை கொடுக்கக்கூடிய மனுஷனாக மாறிவிடுவான். உழைக்கிறவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஆனால் உழைக்காமல் இருப்பவனுக்கும் அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் அவன் திரும்ப 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 அதிலேயே மூழ்கி கொண்டிருப்பான். இதுதான் இங்கே நடக்குது. இதை மாற்றுவதற்கு தான் நம்ம முயற்சிகள் செய்யணும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போது நீங்கள் மாறவே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் மாறலை. ஒருத்தன் அடித்தா கூட நீங்கள் மாறலை. அவன் அடிக்கிறானே, பரவாயில்ல அடிக்கட்டும். அவன் அடித்ததுக்கு காரணம், அவன் அடிக்கிற மாதிரி நம்ம ஏன் நடந்துக்கிட்டோம் அது நம்ம யோசிக்கலை. அவன் அடிக்கிறான் அப்படின்னா காரணம் இல்லாமல் அடிக்க மாட்டான். ஆனால் நாம் நினைக்கிறோம் காரணம் இல்லாமல் அவன் என்னை அடிக்கிறான். காரணம் இல்லாமல் அடிக்கிறவன் கண்டிப்பாக பைத்தியக்காரனாக இருப்பான். அப்போ அடித்தவன் பைத்தியக்காரனா? அப்போ அடி வாங்கினவன் பைத்தியக்காரனா? அப்போ அடித்தவனும் பைத்தியக்காரன் இல்லை, அடி வாங்கினவனும் பைத்தியக்காரன் இல்லை. ரைட்? அடித்தவனும் பைத்தியம் இல்லை, அடி வாங்கினவனும் பைத்தியம் இல்லை. அங்கே என்ன நடக்குது? இதான் 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 இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அடித்ததுக்கு காரணம் என்னமோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம். அப்போது இவெல்லாம் அடிக்கிறானேன்னு சொல்லி அழுவுறதா, இல்லை இவன் அடிக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கிட்டோமே அப்போ நம்மளுடைய நடவடிக்கையை மாற்றுறதா? விச் ஒன் இஸ் பெஸ்ட்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது தான் அவங்க வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுருக்காங்க. இவங்க தான் கடவுள் என்னை காப்பாற்றலைன்னு சொல்லக்கூடியவர்கள். இவங்க தான் கடவுளுக்கு எத்தனையோ பிரார்த்தனைகள் செஞ்சும் என் வாழ்க்கையில் எந்த வெளிச்சமும் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள். உடனே நீங்கள் சொல்லலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அந்த ஒரு சம்பவத்தால் இன்னைக்கு வரைக்கும் நான் அடிமையாக்கப்பட்டேன். ரைட், எக்ஸாக்ட் பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஆடியோவில் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். 10 வருஷமாக எனக்கும் கணவருக்கும் சண்டை, இப்போ வரைக்கும் கணவர் என்ன நம்பலைன்னா இந்த 10 வருஷமாக நீங்கள்
நீங்களாக வாழவே இல்லை. அந்த 10 வருஷமாக வாழ்க்கையை எப்படி போட்டு கொண்டு வந்தீங்கன்னா, இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்துடுச்சே, அதனால இவங்க திட்டுறாங்களேன்னு சொல்லி ஒரு சோக கீதத்தை தான் இசைச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வெற்றிகரமான இசையை இசைக்க மறந்துட்டீங்க. அப்போ அந்த 10 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணீங்கன்ற ஒரு பெரிய கேள்வி. அப்போது இன்றைக்கி கூட சாய் 365 கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அடுத்தவங்க என்னை புரிஞ்சிக்கலை, அப்போது என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சிக்கலை, என்னோட கணவர் மேலே நான் எவ்வளவு அன்பு வச்சுருக்கேன், நான் எவ்வளவு நேர்மையாக இருந்தேன், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு எதிர்த்து பேசிட்டேன், இல்லை எதுவும் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் கணவர் அன்றையில் இருந்து இன்று வரை என்னிடம் இப்படியே இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் அப்படியே இருந்ததால். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறி இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்களை கொண்டாடி இருப்பார். உங்கள் கணவர் இப்போ வரைக்கும் கொண்டாடலைன்னா அதுக்கு காரணம் நீங்கள், அதுக்கு காரணம் நாம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோம்பேறித்தனமும் உள்ள கூடி புகுந்துருக்குது. என்ன ஒரு விஷயம், இந்த பல பேர் ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். ஏன்னா நான் சுறுசுறுப்பானவன் சொல்கிறதுல பெருமைப்படுறோம், ஆனால் நான் உலக மகா சோம்பேறின்னு சொல்கிறதுல கேவலப்படுறோம். சரி, உலக மகா சோம்பேறின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட கேவலப்படுற போது நாம் நினைக்கக்கூடாதா, சோம்பேறியாக இருந்தால் கேவலம் தானே. அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டா தானே புத்திசாலித்தனம். அப்போ அந்த சோம்பேறித்தனத்தை கலைக்க முயற்சி பண்ணோமா? கலைக்க முயற்சி பண்ணலை. ஏன் முயற்சி பண்ணலை? இதெல்லாம் கேள்விகள், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன் முயற்சி பண்ணலை? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் நான் சோம்பேறி அப்படின்றத ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? இப்போது சோம்பேறின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் சுறுசுறுப்புக்காரங்க சொல்லக்கூடியவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கலாமா? இப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்நேரம் மாறி இருக்கும். இந்நேரம் உங்களுடைய அந்த ஆழ்ந்த துன்பம், பலர் அவமானப்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் இருந்து நீங்கள் மீண்டு வந்திருப்பீங்க. மீண்டு வந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பான மனிதர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சோம்பேறியாகவே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பல விஷயங்கள் தெரியல, எது சுறுசுறுப்புன்னு தெரியல, எது சோம்பேறித்தனம்னு தெரியல. அதாவது காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் சுறுசுறுப்புன்னு நினைக்கிறாங்க அவங்க மத்தியில். 5 மணிக்கு எந்திரிச்சாவே சுறுசுறுப்பு நினைக்கிற மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதுதான் உண்மையா? இல்லை, அது இல்லை, அது மட்டும் இல்லை. சுறுசுறுப்புனா உங்களுக்கு அடுத்தது என்னன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஷெடியூல் இருக்கும். இந்த நேரம் சாப்பிட்றது ஓகே, இந்த நேரம் வேலை பார்க்குறது ஓகே, இந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது ஓகே, இந்த நேரத்தில் தூங்குறது ஓகே, இது மாதிரி ஒரு ஷெடியூல். அந்த ஷெடியூலில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. உங்கள் உடலும் ஹாப்பியாக இருக்கும், உங்கள் மனசும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் உடலுக்கும் மனதுக்கும் தேவைப்படுதே, அவர்களே சுறுசுறுப்பானவர்கள். அப்போ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா என்னது? சோம்பேறித்தனம் நமக்கு இன்னமும் எப்பொழுதும் இருக்குது. முழுசாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாவது இல்லாமல் இருக்குமா என்ன? நம்ம 2 விஷயத்தால் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம். ஒன்று நம்மளை பார்த்து பெருமைப்படுறது, இன்னொன்று நம்மளை பார்த்து பரிதாபப்படுறது. பரிதாபப்படுறவன் கூட ஜெயிச்சிடுவான். இந்த அடைகிறான் பாருங்க, அவன் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நான் தாண்டா கிங் அப்படின்னு. பரிதாபப்படுறவன் கூட ஒரு சில ஸ்டேஜில் நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், கொஞ்சம் மாறலாமேன்னு தோணும். பல பேர் நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே ஒரு பரிதாபம் நமக்கு வரும். ஆனால் ஒரு இடத்துல கொஞ்சம் இதை நம்ம தான் கொஞ்சம் உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம், கரெக்டு தானே? உப்பு இல்லாமல் சாப்பிட்றது இல்லைல்ல. அப்போ அந்த சூடு சொரணை இருக்க தானே செய்யும். அப்போ எங்கேயாவது கொஞ்சம் எட்டி பார்க்கும்ல, எட்டி பார்க்கும்போது மற்றவெல்லாம் பரிதாபப்படுற மாதிரியாக நான் வாழணும், அப்போ நான் வாழ முடியாதான்னு ஒரு ஆதங்கம் வரும். ஆனால் அந்த பெருமை பேசுகிறாங்களே அவங்களுக்கு அந்த ஆதங்கமே வராது. ஏன்னா அவனுக்கு நினப்பு தான் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஜீனியஸ், நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி. ஒரு 10 புத்தகத்தை படிச்சுட்டு பா வாட் அ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்கிறவெல்லாம் இன்றைக்கி அறிவாளியாக தன்னை காட்டிக்கிறான். இல்லை காட்டுறதை தாண்டி அவன் நடந்துக்கிறான்.
அங்கே தான் அவனோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஒரு சடன் ஸ்டேஜுக்கு மேலே அவன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கும்போது தான் நம்ம ஓவராக பெருமையாக அடைஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அவன் எடுக்கிறான். ஆனால் பரிதாபப்படுறவனும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கும்போது அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் 90% இருக்குது. ஆனால் பெருமையாக பேசுகிறவனோட வாழ்க்கை 90% அழிவை நோக்கி போகுது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடினா என்னது? உங்களை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதலை கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமும் கொடுக்கும். ரைட்டா? ஒரு இடத்துல கூட உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதகமாகவும் அது அமைஞ்சிடாத அளவுக்கு உங்களை திறமை மிக்க மனுஷனாக அது வாழ வைக்கும். ஸோ இதை நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போது கடவுள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சதை வச்சு தான் உங்களுக்கு திரும்பவும் ஒரு முன்னாடி வந்து நிறுத்துகிறார். நீங்கள் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தப்பாக போகுது. நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக போகுது. இப்போ தப்பான வாழ்க்கையை வாழ சொல்கிறது யார்? சிறப்பான வாழ்க்கையை வாழ சொல்வது யார்? ஸோ எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்கிறது யார்? எது எவைகள்? இதை பற்றி இப்போ நம்ம பேசலாம். அப்போ எவையெல்லாம் நல்லவையோ அவை நமக்கும் நல்லவை. அதாவது அடுத்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அவரை போல மற்றவர்களுக்கு இருக்கிறீங்களா? நீங்கள் 10 பேரை சொல்கிறீங்க, பிழைக்காமல் முன்னேறாமல் இப்போ இவன் இருக்கிறானே, இவெல்லாம் இருந்தால் என்ன ஆகுன்னு. அந்த கேள்வி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் உழைச்சிடலாம். எப்பயுமே உங்கள் கேள்வி அடுத்தவங்களை நோக்கி இருக்குது. உங்கள் கேலி உங்கள் கிண்டல் அத்தனையும் அடுத்தவர்களை நோக்கி இருக்குது. அடுத்தவர்களை நோக்கி இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னே தெரியல. முதல்ல நம்ம மீது இருக்கக்கூடிய குறைய குற்றத்தையும் தீர்ப்போம். அடுத்தவர்களுடைய குற்றத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம், யோசிப்போம். இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள். இந்த பாடத்தை படிக்காமல் வாழ்க்கை கிடைக்காது. வாழ்க்கைன்றது ஒரு அழகானது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு கலர்ஃபுல், ஒரு தீம், ஒரு எத்திக்ஸ், ஒரு அழகான ஒரு ஸ்டைல், அழகான ஸ்டைல், ஆர்ப்பாட்டம் இல்லாதது, அமைதியானது. அந்த சூழ்நிலையில் வாழணும். வாழும்போது நாம் மிகவும் கெட்டிக்காரர்களா, மிகவும் பலசாலிகளா, மிகவும் அறிவாளிகளாக கூட அது மாற்றத்தை ஏற்படுத்தும். மனதில் அமைதி இருக்கும். அந்த அமைதி இல்லாமல் இருக்கும்போது தான் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருக்குது. ஒரு நொடி பொழுதையும் சரியான முறையில் அமைச்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மதுன்னு சொல்லி நாம் என்றைக்குமே அதே விழிப்புணர்வோடு இருக்கணும். எத்தனை பேர் அந்த விழிப்புணர்வோடு இருக்கீங்க அப்படின்னு தெரியல. சில பேர் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கேட்கும்போதோ பார்க்கும்போதோ தான் எங்களால் இருக்க முடியுது, அதை தாண்டி எங்களுக்கு நெகட்டிவ் வருதுன்னா இன்னமும் நீங்கள் பலத்துக்கு உண்டான வழிகளை தேர்ந்தெடுக்கலைன்னு அர்த்தம். அதாவது வெளியில் இருந்து சொல்லக்கூடியவைகள் 10லேருந்து 20% தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் சொல்லப்பட்டதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா தான் ஒரு 50%க்கு மேலேயாவது உங்களுக்கு ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு விதமாக அமையும். அதில் இருந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ பல விஷயங்கள் இப்படி தான் போயிட்டுருக்குது நம்ம வாழ்க்கையில். எதையுமே சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கல, இதுதான் உண்மை. எதையுமே சரியான முறையில் பயன்படுத்திக்கல. வாழ்க்கையை எப்படி வாழறோம் அப்படின்றது நமக்கு தெரியல. என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்ற தாட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த தாட்டு தான் ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு வழியை உங்களுக்கு கொடுக்குது. ஒரு வழியும் என்ன கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும், நிம்மதியை கொடுக்கணும். அந்த வழி எந்த வழின்றதை நீங்கள் தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ மாற்றத்தை ஏற்படுத்தாமல் எதுவும் மாறாதுன்ற ஒரு விஷயத்தை உள் வாங்கி வச்சுக்கோங்க.
அதை சிறப்பாக்க முயற்சிகள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீங்கள் பெறலாம். அதனால் இதை பற்றி யோசிக்காமல், கஷ்டத்தை பற்றி நினைக்காம நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். வாழ்க்கையில் சரித்திரம் படிக்கணும். ஸோ தொடர்ந்து ஆரத்தி, சச்சரித, மெடிடேஷன்ஸ் இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரெகுலரைஸ் பண்ணுங்கள். 7 நாள் பயிற்சி நேற்று இரவு கொடுத்த பதிவு. டைட்டில் மாற்றிருக்கோம், ஏன்னா டைட்டில் வந்து தப்பாக போட்டாச்சு. அந்த டைட்டில் மாற்றிருக்கோம். நீங்கள் அந்த நேற்று இரவு போட்ட 7 நாள் வெந்நீர் இது தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். அதை நிச்சயமாக மறக்காமல் அந்த பதிவை பார்க்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அது என்ன இது அப்படின்னு. அதை கேளுங்க. அது 7 நாள் பயிற்சியாக இருக்கட்டும், அது 48 நாள் ஒரு பயிற்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்குமே அந்த பயிற்சியாக இருக்கட்டும், ஆன்மா கூட பேசுவார், எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். எது எது நம்ம செய்கிறோம், எது எது நம்ம செய்யலை அப்படின்றது கொஞ்சம் தீர்மானமாக நம்ம யோசிக்கலாம். இது எல்லாம் நம்ம குடும்பம் உட்காந்து பேசி அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா